என்னைக்கெல்லாம் அவருடைய பேனா தலை குனிதோ அன்னைக்கெல்லாம் தலை நிமிர வச்சிருக்காரு தமிழகத்தையே. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான எல்லா தமிழன்னா சொல்லுங்க. எண்ணற்ற புத்தகத்தை ஐயா எழுதியிருக்காரு. அந்த எழுதின எல்லா புத்தகங்களும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும். எல்லா மாணவ மாணவிகளையும் வந்து பாருங்க, அருமையான ஐயாவினுடைய நிறைய புத்தகங்கள். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் புத்தகம் எழுதியிருப்பாங்க. எழுதின எல்லா புத்தகங்களையும் ஏதோ ஒரு கதை சார்ந்தோ, ஏதோ ஒரு மதம் சார்ந்தோ, இனம் சார்ந்தோ இருக்கும், இல்ல கற்பனை சார்ந்து இருக்கும். ஆனா ஐயாவினுடைய புத்தகம் படிக்க படிக்க எந்த மதத்தையும் இனத்தையும் எந்த ஒரு கற்பனையும் அல்லாது அவர் உள்ளார உணர்ந்து அடுத்தது என்ன நடக்க வேண்டும் என்பதற்காக எல்லா தலைமுறைக்கும் அது புரியணும்ன்றதுக்காக இயல்பா எழுதி கொடுத்து புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம். அந்த அறிவு கட்ட மூதேவி. இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் உலகத்தையே ஆளக்கூடிய கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருக்கிறாருன்னு சொன்னா அதற்கெல்லாம் அச்சாரம் போட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னா அது திராவிட இயக்கம். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா.